களப்பணியாற்றி கொண்டிருக்கும், எடுத்துக்கொண்டு மக்களிடையே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த தமிழர் கூட்டமைப்பின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் யு மகாலிங்கம் அவர்களிடம் இந்த போக்குகள் பற்றி கேட்டபோது, இந்த அருமையான வாய்ப்பை உருவாக்கி இந்த இதில் இடம்பெற செய்து கருத்துக்களை பரப்புவதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு முதல் கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதனுடைய பணியினுடைய தன்மையை பற்றி சில விவரங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய நிலையில் மனித சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத கொடூரமான வேலைகளை இந்திய அரசு இனவெறி விடுத்த இலங்கை அரசோடு சேர்ந்து கொண்டு ஒரு பெரும் தமிழ் அழிவை செய்து கொண்டிருக்கிறது. இது இன்றைய நிலைப்பாட்டில் ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ஈழத்தமிழர்கள் அளிக்கப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதே உலகுக்கு செய்தியாக போய்கொண்டிருக்கிறது. ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, இந்திய தமிழர்களுக்கும் அதே நிலைதான். இதை இன்று ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை இன்று செய்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்தியத்தில் 6 கோடி தமிழர்களை கொண்ட ஒரு தமிழ் நாடு என்றும், தமிழ் சட்டமன்றங்களும் பாராளுமன்ற பிரதிநிதிகளையும் உள்ளடக்கிய எல்லா தன்மைகளையும் கொண்ட இந்த தமிழினத்தை இந்தியத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுவிட்டது. இவர்களுடைய கருத்துக்களோ குரல்களோ எந்த வழியிலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பிரதமராக இருந்தும் இந்த தமிழருடைய பிரதிநிதிகளுக்கு உரிய மரியாதைகளும் இல்லை, வரவேற்பும் இல்லை. ஜனாதிபதியாக இருந்தும் இந்த 6 கோடி தமிழர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். இந்திய சகோதர பிற மாநிலங்களாக இருந்தும் இந்தியத்துடைய ஒருமைப்பாட்டுக்குள், இந்திய இறையாண்மைக்குள் உள்ள தமிழக மக்களுடைய பிரச்சனை என்று இந்திய பிறமொழி மாநில சகோதரர்களும் புறக்கணித்து விட்டார்கள். ஆக காங்கிரஸ் என்ற ஒரு கூடாரத்துக்குள் தமிழின அழிப்பு, தமிழின பகைகள் இருந்து கொண்டு தமிழின அழிவை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த ஈழத்தில் மட்டும்தான் அழிவு என்பதில்லை, தமிழகத்திலும் அந்த அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய தமிழகத்திலும் அந்த அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன செய்வது என்று இன்று சரியான வழிநடத்த ஆள் இல்லாத நிலையில் மக்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்கள், படியாதவர்கள், சிறுவர்கள், மாணவர்கள், அனைத்து சமூக மக்களும் இதில் வெந்து குலுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உயிர்த்தியாகம் செய்யவும் தயாரான நிலையில் பட்டினிப்போர்கள், மனித செங்கிலிகள், உயிர்த்தியாகங்கள் என்று எல்லா நடைமுறைகளையும் கடைபிடித்து விட்டார்கள். ஆனால் இந்த தமிழகத்தை செய்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சியானது இந்திய அரசுடைய கொள்கையாக இதை அறிவித்து தவறான முறையில் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில், இந்த தருணத்தில் ஒரு தலைமையை உருவாக்கி ஒரு பொழிப்புறோ, ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்குள்ள ஒரு பொழிப்புறோ என்ற தலைமை இன்று ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. ஒரு முஸ்லிம் சமுதாயம் எப்படி ஒரு மெக்காவுக்கு உன்னை உருவாக்கி ஆகணும் என்பது போலையும், ஒரு கிறிஸ்தவ அமைப்பு நாடுகள் ஒரு ஜெருசலேமை காண்பது போலையும், இன்று உலகாய்ந்த தமிழர்களுக்கு ஒரு தமிழ் ஒரு இதை கட்டமைத்து இந்த கட்டத்தில் இருக்கிறதுனால இந்த தமிழர் கூட்டமைப்பு என்றதை உருவாக்கி இந்த மக்களுடைய கொந்தளிப்புகளை இந்த மாவட்டம் தோறும், உலகம் தோறும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய கொந்தளிப்புகளை ஒரு வடிகாலாக இந்த கூட்டமைப்பு கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இன்று பொறுப்பேற்று இதை செயல்படுத்த தவிர வேற வழியும் இல்லை. அதனால் தீர்க்கமான முடிவாக ஆக்கி இனியொரு முறை போலி அரசியலுக்கான செயல்பட இல்லாமல் முழுக்க தமிழ் அமைப்பினுடைய பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும். இந்த 40 பாராளுமன்ற எம்பிக்களும் தமிழ் மன்றத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும். தனியார் கட்சிகளை ஆக்கிக் கொள்ளக்கூடிய
அவர்களுடைய உறுப்பினராக இனி தேர்ந்தெடுக்க கூடாது. ஒரு திமுகவினுடைய உறுப்பினர்கள் என்பவர்கள் அந்த திமுகவினுடைய ஆட்களாக மாறிவிடுகிறார்கள். ஆக இந்த 40 பாராளுமன்ற உறுப்பினர் என்பது நம்முடைய தமிழர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம். இது ஏழையாவுடைய தலைமைக்கோ கருணாநிதியுடைய தலைமைக்கோ ட்ரேடிங் கம்பெனி மாதிரி அவங்களுக்கு பணயமாக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்றுக் கொண்டு தமிழ் மக்களுடைய ஆதரவை கொண்டு நான் டெல்லியை கேட்டுத்தான் முடிவெடுக்க வேண்டும் என்கிறார் காங்கிரஸ்காரர்கள். கம்யூனிஸ்டுகாரர்கள் நான் தலைமையை கேட்டுத்தான் முடிவெடுக்க வேண்டும் என்கிறார்கள். ஆக தமிழருடைய பிரதிநிதிகள் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த திமுகவை மீறி அந்த 20 எம்பியும் எதுவும் பேச முடியாத நிலைமையில் இருந்து கொள்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு கட்சியும் இந்த தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை கபாலிகரம் செய்து கைப்பற்றிக் கொண்டு தமிழருடைய செயல்பாட்டுக்கு பணியாற்றாமல் தெருவில் விட்டு விடுகிறார்கள். இதே நிலைதான் தொடர்ந்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டத்துக்கு காரணமே. இதனை எதிராளிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இதை எதிராளிகளிடம் சேராமல் நம்மளுடைய ஆட்சி உரிமையை அதிகாரத்தை வெல்லாமல் ஒருபோதும் இதற்கு தீர்வு காண முடியாது. இந்த பிரதிநிதித்துவ அதிகாரத்தை நாம் வென்றெடுப்பதன் மூலமே தமிழ் சமுதாயத்தினுடைய பேராபத்துகளை நாம் தடுக்க முடியும். இதில் இன்னொரு தலையாய கடமை என்னவென்றால், உலகத் தமிழர்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான முடிவெடுக்க வேண்டியது, ஒட்டுமொத்தமான பாதுகாப்பினுடைய தன்மை தமிழ் தாய் தமிழகம் என்று சொல்லக்கூடிய இந்தியத்தில் உள்ள தாய் தமிழகத்தின் கையில் தான் இருக்கிறது. இந்த தாய் தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவமும் கருத்துக்களும் உறுதி செய்யப்பட்டால் உலகில் எங்கும் தமிழனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாத நிலையை நாம் நடைமுறைப்படுத்த முடியும். இது ஒரு புதிய யுகம். அதாவது இனி ஒரு சுதந்திரம் என்பார்கள். அதுபோல் இன்று நாம் மீட்டெடுக்க வேண்டிய அரசியல் மீட்டெடுப்புக்கான காலமாக கருதி அரசியல் அணியை உருவாக்கி இந்த 40 தொகுதிகளிலும் அரசியல் தமிழருடைய தமிழ் கூட்டமைப்பின் சார்பாக தமிழர் கூட்டமைப்பின் சார்பாக இந்த 40 பிரதிநிதிகளையும் அடையாளம் காண்கிறோம், ஒருங்கிணைக்கிறோம். இவருடைய தலைமையை ஏற்று 40 எம்பிகளை உருவாக்கி நடைமுறை சாத்தியம் என்பதை நிரூபிப்பதற்காக இப்ப களம் இறங்குகிறோம். இந்த நேரத்தில் நாம் இதை சிறப்பாக செயல்பட்டால் ஒழிய வேற மாற்று வழி இல்லாததால் இன்று நாம் இந்த செயலை எடுத்து செல்கிறோம். எனவே உலகார்ந்த தமிழர்களும் ஒவ்வொரு தமிழர்களும் தன்னுடைய பங்களிப்பை இந்த அமைப்பின் சார்பாகவோ ஒருமுகப்படுத்தி ஆக்க சக்தியாக மாற்றிக்கொள்ள நாம் உறுதி கூற வேண்டும். தமிழ் ஆட்சி அதிகாரத்தை வென்றெடுக்காமல் தமிழர்களுக்கான மீட்பு பணிக்கு சாத்தியமே இல்லை. எனவே இந்த அரசியல் அதிகாரத்தை